வணக்கம். இறைவன் படைத்த அற்புத படைப்பு இயற்கை. என்ன அழகு, எத்தனை அழகு! கோடி மலர்கள் கொட்டிய அழகு. இயற்கையாக தோன்றி வாழ்ந்து வளர்ந்து முழுமையடைவது இயற்கை. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐந்தும் இயற்கை. இப்படிப்பட்ட இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டுமே தவிர இயற்கையை அழிக்கக்கூடாது என்பதனை உணர்த்தும் வகையில் இயற்கையை காப்போம் என்ற தலைப்பில் உங்கள் முன் காட்சிப்படுத்த வருகின்றன என் பள்ளி மாணவர்கள். காட்சி 1. ஐம்பூதங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை நம் கண்முன் காண்போமா? எங்கப்பா போயிட்டு வர? மரங்களை எல்லாம் வெட்டி கட்டடம் கட்ட போயிட்டு வர. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? இயற்கையெல்லாம் அழிய போகுதா? அத தாயா பாட்டு மூலியமா சொல்ல போறேன், கவனமா கேளு. காற்று உன் நண்பர்களா மாற்று, ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. 2. இயற்கையாக வாழக்கூடிய குடும்பம் மற்றும் இயற்கையை அழிக்கக்கூடிய மனிதர்கள் இவற்றை பற்றி நாடக வடிவில் பார்ப்போமா? அம்மா அம்மா. என்னப்பா என்ன? அம்மா அம்மா, ஸ்ரீ ஆர்எஸ் பள்ளியில சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடணுமா, அதுக்காக மாணவர்கள் எல்லாத்துக்கும் மரக்கன்று தந்தாங்கம்மா. வாங்கப்பா வாங்கம்மா, போய் மரக்கன்று நடலாம். அம்மா அப்பா இங்கே இல்லை. வேற எங்கப்பா? அம்மா சாலை ஓரம். அம்மா ஏன் சாலையோரம் மரக்கன்று நடணும்? அப்பா, இங்கே மரக்கன்று நட்டால் நமக்கு மட்டும்தான் அப்பா பயன் கிடைக்கும். இதுவே சாலையோரம் நட்டால் அனைவருக்கும் பயன் கிடைக்கும். அப்பா சரிதான், பரவாயில்லையே. ஸ்ரீ ஆதர்ஸ் பள்ளியில் இதெல்லாம் சொல்லி தராங்களா? ஆமா அப்பா. சில ஆண்டுகளுக்கு பிறகு. என்ன பண்றீங்க? இந்த மரத்தை நாங்க வெட்ட போறோம். இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது. இந்த மரத்தை வெட்டாதான் நாங்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்ட முடியும். இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? இந்த மரம் எங்க முன்னோர்கள் வச்ச மரம். இந்த மரத்தை நாங்க வெட்ட விட மாட்டோம். இது முன்னோர்கள் வச்ச மரமா இருந்தாலும் பொது எடுத்து மரம் தானே. இது பொது இடமா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பயன் தருது. ஆனால் இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது. இல்ல, நாங்க மரத்தை வெட்டியேதான் ஆகும். நீங்க இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா நாங்க நீதிமன்றத்துல புகார் கொடுத்துருவோம். இல்ல, நாங்க வெட்டியேதான் ஆகும். நீங்க அப்படி வெட்டிதான் ஆகணும்னா அவங்க நீதிமன்றத்துல தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மரத்தை நீங்க வெட்டிக்கோங்க. சரி, வாங்க நீதிமன்றத்துக்கு போலாம். காட்சி 3. நீதிமன்றம், நடுவர், ஐம்பூதங்கள், மனிதர்கள், குமாஸ்தா, வக்கீல், காவலர்கள். வழக்கு எண் 5. குற்றம் சாட்டப்பட்டவர் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. முதலாவதாக குற்றம் சாட்டப்பட்டவர் நீர். நீர் நீர் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இது அந்த குற்றவாளியை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் எடுத்து பணத்திற்கு விற்கும் அளவு வந்துவிட்டது. காரணம், அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீரை வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. இந்த அசுத்தமான நீரால் காலரா, டெங்கு, விசக்காசு இன்னும் பல நோய்களால் மக்கள் இறந்து விடுகிறார்கள். எனவே இது அசுத்தமாக மாறி மனிதன் உயிரை குடிக்கின்றது. இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். கணம் நீதிபதி அவர்களே, அவர் சொல்வது மிகவும் தவறு. மனிதர்கள் தான் இயற்கையை அசுத்தம் செய்கிறார்கள், ஆனால் இயற்கையின் மீது பழி சுமத்துகிறார்கள். மனிதர்கள் செய்யும் தவறுக்கு இயற்கையா பொறுப்பாக முடியும்? வேண்டுமென்றால் இந்த குற்றவாளி போட்டு நிற்கும் தண்ணீரை விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். மக்களின் அத்தியாவசிய தேவையாக விளக்கும் நீங்கள் இப்படி அசுத்தமாக இருப்பதை பற்றி நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அமையோரான, நான் மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு, குளங்கள் ஆகியவற்றில் மனிதர்கள் ரசாயன கழிவுகளையும், தாய்ப்பச்சை கழிவுகளையும், பிளாஸ்டிக் கழிவுகளையும் இவற்றையெல்லாம் கலந்து மாசுபடுத்துவர்கள் மனிதர்கள் தானே. ஒரு சில ஊர்களுக்கு சென்று பாருங்கள். புனித நீராக ஓடிக்கொண்டிருந்த எண்ணில் கழிவுகளை
காரணம் மனிதர்கள் தானே என்று முட்டாள்தனமாக போய் புரிகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தவும் மற்றும் இதை போன்ற அனைத்து தேவைகளுக்கும் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் இவர்கள் ஒருபோதும் என்னை சுத்தப்படுத்த நினைக்கவில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதர்களால் எனக்குள் சேர்கின்றன. மேலும் நான் சுனாமியாக மாற நிலநடுக்கம் தான் காரணம். எனவே வழக்கில் இடத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது மிகவும் வருத்தத்துக்குரியது. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் திகழ்வது போல் நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது இயற்கையின் படைப்பு. வளமான இடத்தை மனிதர்கள் மாசுபடுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்ந்த மரத்தை சில மணி நேரத்தில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அதை துளை போட்டு உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் எண்ணெய் தோண்டுகிறான். வீடு கட்டுபவனும் எண்ணெய் தோண்டுகிறான். அழகான தங்கத்தை எடுப்பவனும் எண்ணெய் தோண்டுகிறான். கழிவுகளை கொட்டுபவனும் எண்ணெய் தோண்டுகிறான். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளின் மேற்பரத்தை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்றன. ஏன் என் நில அரசுகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அரசுகளை மனிதன் குறைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்புகள் வெளியே வந்து விடுகிறது. எனவே நெருப்பை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வது எல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தை பூகம்பமும் நீரை சுனாமியும் சேர்ந்து மனிதர்களை அழிக்கிறது. இதற்கு காரணம் நெருப்பாகிய நீங்கள் தான் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? நான் பூமிக்குள்ளே நெருப்பு குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் நான் இருக்கின்றேன். இந்நீரை வேகமாக மாற்றி மலையை குளிர் வைப்பவும் என் வேலைதான். ஆக்கவும் அழிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் அறிவுக்குத்தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் ஒன்றுதான். நான் எரியும் போது எண்ணிலிருந்து வரும் கரியாமலவாயும் இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்களினால் மாசுபடும் காற்றை வழக்கில் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்களும் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என கூறுகிறீர்களா? ஆமாவியாளர், ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றித்திருந்தேன். இப்போது எனக்குள்ளுக்கும் பிராணவாயுகள் பிளந்து கரி அமிலவாயு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ஜெக்ஷன் மயிலாட். மனிதர்கள் தான் இந்த தவறு செய்கிறார்கள் என்றால் இது தவறான வாதம். இதற்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்படுத்தியுள்ளமே. அப்ஜெக்ஷன் மயிலாட். பேருக்குத்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியமே தவிர செயலில் ஒன்றும் இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாடுகள் புகை மண்டலமாக காட்சியிருக்கிறது. பட்டாசு வெடிப்பதால் கந்தக புகை என்னோடு கலக்கிறது. வன்முறையாளர்கள் தயகளை கொளுத்தும் போது புகை வருகிறது. அது என்னோடு கலக்கிறது. இவ்வளவு மனிதர்கள் தன்னையும் அளித்து என்னையும் அளிக்கும் சிகரெட் புகை நமக்கு நச்சு பொருள் தானே. எங்கே கட்டுப்பாடு இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதில்
இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயத்தையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஆகாயம். ஆகாயம் ஆகாயம் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. யுவரானர், ஆகாயத்திற்கு மனிதர்களால் என்ன தீங்கு விளைவிக்க முடியும்? ஆகாயத்தை மனிதர்களால் எப்படி நஷ்டப்படுத்த முடியும்? எனவே ஆகாயத்தை இந்த வழக்கில் விசாரிக்க கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களை விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உட்காருங்கள். உங்களுக்கு மனிதர்களால் பாதிப்பிருக்கிறதா? ஆமாம் யுவரானர், இந்த கிரகங்கள் அனைத்தும் தாங்கி நிற்கும் எனக்கு இந்த மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. யுவரானர், இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையே ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விடுகிறது. இதனால் வழியாக செல்லும் சூரிய புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலில் இருந்த நீரை சுமந்த நான் இப்போது கரியா புகையை அதிகமாக சுமைக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட் புகைகள் என் வானமண்டலத்தை சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் மழை துளிக்கு பதிலாக அமிலத்தை தான் நான் மழை துளியாக பொய்ய வைக்க முடியும். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறென்று சொல்வது சரியல்ல. மண்ணை ஆராய்ச்சி செய்வதை விடுத்து அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனையோ விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உடம்பிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்த்தால் போதும் என்று தேவைக்கும் அதிகமான உரத்தையும் பூச்சி மருந்துகளையும் போட்டு என் வளத்தையை சீரழிக்கிறார்கள். பஞ்ச பூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள் தான். என்று கட்சிக்காரர் சொல்வதுதான் சரி. மயிலாட், மனிதர்கள் தான் இயற்கையை அசுத்தம் செய்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறீர்களா? மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கைக்கு தண்டனை கொடுப்பது இயலாது. அதுபோல் மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் செய்யும் தவறினால் அவர்களே அவர்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் இது போன்ற தவறு ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் மனிதனின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகின்றன என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவன மிக அதிகமாக பெருகி வருகின்றன என்பது முற்றிலுமாக உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுபாட்டை குறைக்க முடியும். எனவே மாசுபற்ற உலகத்தை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும். மேலும் அரசுக்கு மாசுபாட்டை தவிர்க்க மக்களுக்கு ஏற்ற நலத்திட்டங்களை விரைவாக செய்து முடிக்கவும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சமமாக கருத்து வழங்கிய காற்று, ஆகாயம் மற்றும் இயற்கைக்கு சாதகமாக வாதாடிய வழக்கறிஞரை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆகையால் மனிதர்கள் மரத்தை வளர்க்கலாமே தவிர வெட்டக்கூடாது. மீறினால் தக்க தண்டனை வழங்கப்படும் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.